ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும். என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒண்ணு இல்ல. எனக்கு என்னோட லைஃப்ல இன்னும் ஏதோ கிடைக்கிறதுக்கு இருக்கு, ஆனா நான் எங்க ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும் இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. கேன் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தது. அவருக்கு கூட இதே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. லைஃப் ரொம்ப போரிங்கா இருந்தது. மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருந்த. அவர் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் சரியாகல. வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அதுல நல்ல சேலரியும் கிடைச்சிட்டு இருக்கு, ஆனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, ஒரு ஹாப்பினஸ் கூட கிடைக்கல. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வீட்டுல எத்தும் போது ஒய்ஃபு கிட்டையும் சண்டை இருக்கும். அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கூட இருந்தது. வீடினுடைய நிலை இந்த மாதிரி ஆகுதுனால அவருக்கு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தை கூட அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு கூட குழந்தைகள் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கன்க்ளூஷன் என்னன்னா, கேனோட லைஃப் ரொம்ப மிசரபிளா இருந்தது. இந்த ஒரு மிசரபிள் லைஃபை பற்றி இருக்கிற தாட்ஸ் அவருடைய ஒவ்வொரு டேஸ்லும் அவரை இன்னும் டென்ஷன் ஆக்கிருச்சு. ஆனா கேன் என்ன செய்து தெரியுமா? சுற்றி இருக்கிற எல்லாவரையும் பற்றி அவரை யோசிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாவரையும் ஒப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அவரும் கேனும் தமிழ் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? அவர் இந்த மாதிரி ஒரு லைஃப்ல செட் ஆகி போயிருக்கு. அவருக்கு இது ஒரு விஷயமாக தோணல. ஆனா கேனுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் பிடிக்காது. ஆனா கேனோட லைஃப் சேஞ்ச் ஆயது எப்படி தெரியுமா? ஜிம் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட அவர் மீட் பண்ணிட்டாங்க. ஜிம் யாரு தெரியுமா? கேனோட குழந்தையோட ஃபுட்பால் கோச் தான். ஒரு வாட்டி குழந்தையோட ஃபுட்பால் கேம் பார்க்கறதுக்கு கேன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்ப கேன் என்ன பார்த்து தெரியுமா? தன்னுடைய குழந்தை எந்த டீம்ல இருக்குதோ அந்த டீம் நல்லா விளையாடுறது. அவருடைய அந்த கோச் இல்லையா, அவரும் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி தான். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு இது தெரியறதுக்கு கோச்சான ஜிம்மை பார்க்கறதுக்கு கேன் போயிடுச்சு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்க. கேன் என்ன சொல்லியது தெரியுமா? போன வருஷம் இந்த டீம் இருந்தது, ஆனா இந்த டீம் ஒரு ஆர்டினரி டீமா இருந்தது. ஆனா இப்ப டீமினோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய கோச்சா இருக்கிற இந்த ஜிம் கூட போன வருஷத்துல ஒரு நார்மல் பர்சனா தான் இருந்தது. ஆனா இப்ப அவரும் கூட ஒரு பெரிய மனிதரா மாறி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது கேட்டு ஜிம் கேன் கிட்ட என்ன சொல்லியது தெரியுமா? ஆமா, போன இயர் வரைக்கும் என்னோட லைஃப் நார்மலா தான் இருந்தது. என்னோட லைஃப்லும் கரியர்ல எல்லாம் நான் அப்படி போயிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நிச்சயமா தான் இருந்தது, நான் இதுல இருந்து எல்லாம் மாறிடுவேன். நான் எப்படி சேஞ்ச் ஆனது தெரியுமா? நான் ஒரு ஒலிம்பிக்ஸ் பார்க்கறதுக்கு போனேன். அங்க ஒரு ரன்னிங் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஒலிம்பிக்ஸ்ல அமெரிக்காவுக்கு மேல கனடா 2.5 பாயிண்ட்க்கு ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சில பெரிய டீம் எல்லாம் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு காம்படிட்டருக்கு மேல வின் பண்ணாங்க. இதுல இருந்து எல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா? நாம இப்ப நம்மளோட கரியர்ல எங்க இருக்குதோ, கரியர் எப்படி போயிட்டு இருக்குதோ, அதுல நாம 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரேன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல போயிடும். அதே போல 1% இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம நடைமுறையில கொண்டு வந்தேன்னா பர்சனல் லைஃப் கூட இம்ப்ரூவ் ஆயிடும். ஜிம் சொல்லின இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேன் கேட்டாங்க, உங்களை போல என்னோட லைஃபும் சேஞ்ச் பண்ணணும், நான் அதுக்காக என்ன பண்ணிடணும்? அந்த டைம்ல ஜிம் கேனுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது கேன் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டாங்க. கேன் தன்னோட லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா கேனுக்கு ஜிம் அப்படியான என்ன சீக்ரெட் சொல்லி கொடுத்திருக்கும்? இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இது உங்களுக்கு டாம் கேனலோனோட புக் The 1% Solution for Work and Life. இந்த புக்கை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஜிம் கேனுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு. இந்த ரூல்ஸ் நீங்க புரிஞ்சுட்டேன்னா உங்களோட லைஃபையும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். ஜிம் கேன் கிட்ட சொல்லி கொடுத்த அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய ஒர்க்கினுடைய மேட்டர்ஸ் உங்களுடைய வைஃபு கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் கிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க, அதனால தானே இந்த வீடியோ பார்க்குது. ஆனா இந்த உலகத்தினுடைய ஃபியூச்சரை பற்றி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த பூமியில் உள்ள மக்கள் வேற பிளானட்ஸுக்கு போய் வாழறதுக்கான பாசிபிலிட்டிஸை பத்தி ஒரு வண்டர்ஃபுல் புக் இருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு ரியாலிட்டியானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இந்த புக்கில் சொல்றாங்க. தி ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ற அந்த புக்கை பற்றி தான் நான் சொல்றது. அதாவது இந்த பூமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம எல்லாம் எங்க போயிடும்? அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி எர்த்தினுடைய ஃபியூச்சரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புக் தான் தி ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ற புக். இந்த புக் மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் உங்களுக்கு ஒரு டேல 50 பைசாவுக்கு கிடைக்க போறது. எங்க தெரியுமா? அதுதான் குக்கு எஃப்எம்ல. எப்படி தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான் குக்கு எஃப்எம். இந்தியாவில எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த ஆடியோ புக் பிளாட்ஃபார்முக்குள்ள புக்ஸ் இருக்கு. வித்தியாசமான டாபிக்ஸ்ல எல்லாம் புக்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான இந்த குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் அப்படின்றது 399 ருபீஸ்க்கு தான் கிடைக்கும். ஆனா இப்போ நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அது 199 ருபீஸ்க்கு தான் 1 இயருக்கு கிடைக்கும்.
ஸோ அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு டேயில் வந்து 50 பைசா கூட ஆகலை. இந்த மாதிரியான ஒரு பெரிய புக் லைப்ரரி உங்களுக்கு 1 டேயில் 50 பைசாக்கு கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு பாருங்க. இதை பற்றி நான் இப்படி சொல்லிட்டே இருந்தா கூட உங்களுக்கு புரியாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்லும் நம்ம லிங்க் போட்டுருக்கு. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஒரு வாட்டி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க. கேளுங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்சதை. ரெண்டாவது விஷயம், நீங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் கிட்ட பிளட்ஜ் பண்ணணும். அதாவது இந்த டைமுக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிடுவேன். மூணாவது விஷயம் என்ன சொல்லி கொடுத்த தெரியுமா? 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பர்சனுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜிம் கேனுக்கு ஒரு குரூப்பை பற்றி சொல்லி கொடுத்தேன். அந்த குரூப் வந்து எல்லா பர்சன்ஸனுடைய லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு குரூப் தான். கார்லோஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தது. அவர் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருந்தது. ஜிம் கேன் கிட்ட சொன்னேன், அவரை போய் பாருங்க. கேன் கார்லோஸை பாக்குறதுக்கு போயிடுச்சு. கேன் பாக்குறதுக்கு போய போது கேனுடைய பாக்கெட்ல ஒரு நோட் புக் இருந்தது. அது கார்லோஸ் பார்த்தாங்க. கார்லோஸ் கேட்ட, இந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு? அது கேனோட பர்சனல் டைரி தான். கேன் அந்த புக் எடுத்து அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கேன் அந்த புக்ல இருந்து படிச்ச இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே எப்பவுமே வின் பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பெட்டரா பண்ண முடியும். ரெண்டாவதா கேன் என்ன சொல்லியது தெரியுமா? உங்களுடைய சக்சஸ்லும் ஃபெயிலியர்லும் வந்து சில டைம்லலாம் வந்து 1% டிஃபரன்ஸ் தான் இருக்கும். மூணாவது விஷயம், எல்லாருமே எப்பவுமே பெஸ்டா ஆக முடியாது, ஆனா நமக்கு பெட்டரா ஆக முடியும். நம்ம சுற்றி இருக்கிற 100 பேரை விட பெட்டரா நம்மளால வாழ முடியும். இதெல்லாம் கேட்டு கார்லோஸுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கேன் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா நான் இப்ப செய்துட்டு இருக்கிற அந்த வேலை வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கல. இதெல்லாம் கேட்டு கார்லோஸ் சொல்லிட்டா, உனக்கு மோட்டிவேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா உங்களால வேலை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸ்டார்ட் பண்ணினா கூட உங்களுக்கு லைஃப் லாங் அந்த வேலையிலிருந்து ஹாப்பினஸும் கிடைக்காது. அதனால வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்ணுங்க. அதாவது இப்ப மோட்டிவேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வேலை முடிச்சா எனக்கு மோட்டிவேஷன் கிடைச்சிடும், இந்த மாதிரி மென்டாலிட்டி வைங்க. கார்லோஸ் தன்னுடைய ஸ்டோரி சொல்லி கொடுத்து கேனை மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பிரசன்டேஷன் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவும் ஷெய்மா தான் ஃபீல் பண்ணிடுவா. அது என்னால முடியாது அந்த மாதிரி தான் நம்பிட்டு இருந்தேன். இது வேற யாராவது பண்ணியா நல்லா இருக்கும், நான் செய்யும்போது நல்லா இருக்காது, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தது. எங்கேயாவது கம்பெனில ஏதாவது பிரசன்டேஷன் பண்ணணும்னா யார் கை தூக்கிட்டனாலும் நான் கை தூக்க மாட்டேன். ஏன்னா அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு வாட்டி என்னுடைய போஸ் ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த ஒரு டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் தனியா பிரசன்டேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய டாஸ்க். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உள்ள அந்த இந்தூசியாசம் வந்துடுச்சு, எனக்கு கான்ஃபிடன்ஸும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல நான் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நான் யாருக்கு வேணும்னாலும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாராயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பொறுப்பு எல்லாமே மோட்டிவேஷன் இல்லைனாலும் பண்ணிட்டு இருக்கணும். அது பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைச்சிடும். உங்களுக்கு கடைசியில கிடைக்க போற அந்த மோட்டிவேஷனை பற்றி இப்போவே யோசிச்சு மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். கார்லோஸை மீட் பண்றதுக்கு அப்புறம் டீமினுடைய இன்னொரு மெம்பர் பேட் அவரை பாக்குறதுக்கு போயிடுச்சு. பேட் ஒரு பிசிக்ஸ் டீச்சர் தான். பேட் கேன் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு நாளுக்குள்ள எந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு? கேன் அவர்கிட்ட அந்த நோட் புக் காமிச்சாங்க. அவர் அந்த நோட் புக் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் அந்த நோட் புக்குள்ள கொஞ்சம் விஷயம் கூட ஆட் பண்றதுக்கு சொல்லிட்டாங்க. நம்பர் 1, உங்களுடைய வேலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வேலையில எப்பவும் ஏதாவது நோவல்ட்டி பண்ணிட்டே இருக்கணும். நம்பர் 2, ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி பழக்கம் வரணும்னா முதல்ல சின்ன சின்ன கோல் செட் பண்ணணும். அந்த சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பெரிய கோல் செட் பண்ணிடணும். நம்பர் 3, நம்மளோட வேலையில ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த டவுட்ஸ் மைண்ட்ல வைக்க கூடாது, அந்த டவுட்ஸை எங்கேயாவது போய் கேட்டு கிளியர் பண்ணிடணும். நம்பர் 4, டெய்லி தன்னுடைய கோல் கிட்ட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஆவது நீங்க முன்னாடி போயிடணும். அதாவது அதுக்காக ஏதாவது ஒரு வேலை நீங்க டெய்லி பண்ணிடணும். இதெல்லாம் கரெக்டா புரியறதுக்கு நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லோ, அதாவது தி லோ ஆஃப் மோஷன், அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டேஷனரியா இருக்கிற ஒரு பொருளுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த டைம் வரைக்கும் அந்த பொருள் வந்து அப்படிதான் நின்றுடும். ஆனா நீங்க அதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருச்சுன்னா அது அங்கே இருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை விட கொஞ்சம் கம்மியான ஃபோர்ஸ்ல அது மூவ் ஆயிடும். லைஃப்ல கூட நாம இப்படிதான் எங்கேயாவது ஸ்டெக் ஆயிட்டு இருக்கோம். எது வரைக்கும் நாம ஸ்டெக் ஆயிருந்துடும்? நம்ம மூவ் பண்ண வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிற அந்த நாள் வரைக்கும் நம்ம ஸ்டெக் ஆயிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி நாம மூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்புறம் மூவ் பண்ணிட்டே இருக்கும். அதாவது நம்மளுடைய ஏதாவது ஒரு வேலை ப்ரோக்ரெசிவா கொண்டு போகலைன்னா அந்த டைம்ல நம்ம ஸ்டெக் ஆகி போயிருக்கு, அதுதான் அதனோட சாரம். அந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்டெக் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும்
கொஞ்சம் பாரமா தான் ஃபீல் ஆயிடும். ஆனா ஒரு வாட்டி நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் ஸ்பீடுல பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்புறம் அது அந்த ஸ்பீடுல போயிட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கேன் இந்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்குள்ள அதுக்கெல்லாம் ரிசல்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப்பினுடைய இன்னொரு மெம்பர் பாப், அவரை பாக்குறதுக்கு போயிட்டாங்க. பாப் ஒரு ஃபேமஸான பிசினஸ் மேன் தான். எல்லாவரை போல அவரும் கேட்டாங்க கேன் கிட்ட, உனக்கு இப்ப எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கிடைச்சாங்க? கேன் தன்னோட லைஃபினுடைய ஜேர்னி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாப் கேன் கிட்ட சொல்லிடுச்சு, கொஞ்சம் விஷயம் கூட நீ அட்டென்ஷன் வைக்கணும். அவர் வந்து கேன் கிட்ட 10,000 ஹவர்ஸ் ரூல் அப்படின்ற ஒரு ரூலை பற்றி சொல்லிட்டாங்க. அதாவது அவர் என்ன சொல்லிட்டு தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க மாஸ்டரா மாறணும்னா, அதாவது அந்த விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறணும்னா அது நீங்க லைஃப்ல 10,000 ஹவர்ஸ் பண்ணிடணும். அதுவும் வந்து நீங்க கம்ப்ளீட் மைண்டோட 10,000 ஹவர்ஸ் அதில் ஒர்க் பண்ணணும். நீங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணினா கூட அதில் 10,000 ஹவர்ஸ் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணா நீங்க அதில் மாஸ்டரா மாறிடும். இந்த டைம்ல எல்லாருக்குமே மார்க் சக்கர்பர்க்கை தெரிஞ்சிடும். டீனேஜ் பிராயத்துல அவர் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கிடுச்சு. ஆனா அவர் அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இந்த காலத்துல யாருமே எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயார் இல்ல. இப்போ இந்த 10,000 விஷயம் கேட்ட போது உங்களுக்கு கூட அது கொஞ்சம் ஜாஸ்தியா தோணுது இல்லையா? கேன் கூட அதுதான் சொல்லிடுச்சு, ஓ இந்த 10,000 ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். கேன் இதை ஒத்துக்கல. அவர் சொல்லிடுச்சு, எனக்கு இந்த தியரி வேண்டாம், நான் போகிறேன்னு சொல்லிடுச்சு. குரூப்ல இருக்கிற நெக்ஸ்ட் மெம்பரை பார்க்கறதுக்கு கூட கேன் ஒத்துக்கல. கேன் அங்கிருந்து போயிடுச்சு. இந்த நாள் வரைக்கும் எனக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அது மட்டும் போதும், நான் அதை வச்சு சக்சஸ் ஆகல அப்படி சொல்லி போயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜிம் கேனை ஃபோன் பண்ணிடுச்சு. ஜிம் சொல்லிட்டாங்க, கேன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கு இல்லையா அந்த டீம்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க மீட் பண்ணணும்னு. அப்ப நீ இன்னும் மிச்சம் இருக்கிற ஆளுகளை எல்லாருமே பார்க்கணும். இந்த ஜேர்னி ஹாஃப்ல ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது அப்படி சொல்லிடுச்சு. நிறைய டைம் போன்ல பேசியதுக்கு அப்புறம் கேன் ஓகே சொல்லிடுச்சு. இப்போ வந்து கேன் பார்க்க போறது கிறிஸ் தான். கிறிஸ் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர். கிறிஸை பார்க்கறதுக்கு கேன் போகும்போது அவருக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தது. இனி இவர் இப்ப என்ன சொல்ல போகுதோ தெரியலையே, இந்த டென்ஷன் தான் இருந்தது. ஆனா கிறிஸ் அவர்கிட்ட மெயினா எதுவுமே பேசல. எனக்கு தெரியும், உனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த 10,000 ஹவர்ஸ் ரூல் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். யாரானாலும் இந்த 10,000 ஹவர்ஸ்னுடைய கால்குலேஷன் கேட்டா யாருக்குமே அது பிடிக்காது. அதனால நீங்க அந்த 10,000 ஹவர்ஸ் ரூலை மறந்துடுங்க. நீங்க ஏதாவது பண்றதுக்கு ஆரம்பிக்கீங்க. நீங்க 10,000 ஹவர்ஸை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அது போக போக 10,000 ஹவர்ஸ் ஆயிடும். நீங்க எக்ஸர்சைஸ் பண்றதாகலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதாகலாம், ரீடிங் ஆகலாம், நீங்க அது பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா உங்க லைஃப்ல 1% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும். இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சா அதிலிருந்து மோட்டிவேஷன் கிடைக்கும் போது நீங்க மறுபடியும் பண்ணிடும். இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு அது ஒரு செயினா மாறிடும். கேன் அதுக்கப்புறம் அது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல வந்து சின்ன சின்ன பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா பண்றது கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு நாள் வந்து 10,000 ஹவர்ஸ் ஆயிடும் அப்படி நினைச்சு பண்ணிட்டே இருந்தோம். கிறிஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேனுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கேன் தன்னுடைய கரியர், செல்ஃப் ப்ரோக்ரஸ், ஃபேமிலி ப்ரோக்ரஸ் இதெல்லாமே அச்சீவ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வேணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். கேனுடைய பிராக்டிஸ் போல உங்களுக்கும் கூட அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்டினுடைய பிளான் பண்ணலாம். சின்ன சின்ன ப்ரோக்ரஸ் உருவாக்கலாம். இந்த வீடியோல சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட ஒரு விஷயம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிய எல்லா விஷயங்களும் The 1% Solution for Work and Life அப்படின்ற புக்கில் இருந்து தான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்க அது கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். நெக்ஸ்ட் வீடியோல அப்புறம் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. Take care. Bye.